அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு பாட்டுன்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 months இருக்கும். அண்ட் இந்த படமும் கூட ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு வரவேற்பு வந்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். நம்ம வெற்றிமாறனுடைய படம். ஸோ ரீசெண்டாக வந்த படம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு க்ளூ வந்திருக்கும்ல, இது சொன்னதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் வந்து வர வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இது வந்து விடுதலை 2 படத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு பாட்டு. இதை ஏன் நான் மிஸ் பண்ணிட்டு இப்போ யோசிக்கிறேங்க. அது என்னன்னு தெரியல. லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ண டைமே பண்ணியிருக்கேன். பட் நானும் அதை அப்படியே தட்டி கழிச்சு விட்டுட்டேன். பட் இந்த பாட்டை வந்து நேற்று தான் யோசிச்சுக்கிருந்தேன், ரிலீஸ் பண்ணுவாங்களா இருக்கும், ஒரு வீடியோ சாங் வந்தால் கண்டிப்பாக பண்ணலான்னு யோசிச்சுட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டோடைய வீடியோ சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுதான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்க போகிறோம் பாட்டு வந்து தினமும் ஒன்று அனுப்பு வீடியோ சாங் தான். நம்ம இசைஞானி இளையராஜாவோட மியூசிக்கல் அனன்யா பட் அண்ட் இசைஞானியை பாடியிருந்தார். ஸோ அது ஒரு மாதிரிங்க. பட் ரீசெண்டாக அந்த பாட்டை நான் கேட்காதனால இந்த பாட்டு இப்போ வீடியோவில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான வைப் ஒன்று வரும், ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ அதை தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வாங்க எங்கள் கூட இந்த பாட்டை கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் நான் மீதி விஷயம் இன்னும் டீட்டெயிலாக அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ 6 நிமிஷமும் 13 செகண்ட் இந்த பாட்டு இருக்குது. ஓகே, ஆரம்பிக்கலாம். பிரசவத்தின் போது நான் உன்னையே நினைத்து கொண்டிருப்பேன். ரெண்டு இதையும் போட்டுக்கிட்ட நல்லா இதுவாக இருக்கும். 14ஆம் தேதி முழுவதும் நீயும் என்னையே நினைத்து கொண்டிரு. பட் நாட் அட் நான் இந்த படத்தை நான் பார்க்கல. ஸோ இப்போ தான் பார்க்குறேன் இந்த படத்தோட சீன்ஸ் எல்லாம். பா ரியலிஸ்டிக் ஆகுது. மஞ்சு வாரியரோடைய 14ஆம் தேதி பிரசவம் எழுதியிருக்காங்க. தோழர் முதல்ல அவங்கள போய் பாருங்க தோழர், நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லை நான் இங்கே இருக்கேன். தினமும் நினப்பு வளர்க்கிறதே, என்ன தொலைக்கிறதே, கணங்கணமோ என்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்கலியே, வெளியே வரவும் வழியில்லை, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்லை, வெளியே வரவும் வழியில்லை, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்லை, தினமும் நினப்பு வளர்க்கிறதே, என்ன தொலைக்கிறதே, நம்ம மகாலட்சுமி பெருமாள் தோழருடைய குழந்தை பராமரிப்புக்கு கட்சி நிதி. நானும் தோழர் கேட்கவும் வேணான்ட்டேன் இந்த மாதம். தோழர் அப்போ எங்களுக்கு வேணாம். தொலைச்சதுக்கு தானே சம்பளம், ஏன் வேணாங்கிறீங்க? கேகே தோழரோட மரணத்துக்கு அப்புறம் நாங்கள் அழித்தொழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதால் குடும்ப வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருந்தது. செங்குளம் போயிடுங்க, அந்த தோழர்கிட்ட நான் பேசிட்டேன். இனிமேல் தான் அந்த பாட்டோடைய ஒரு பீக்கை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இருக்கேன். பிகாஸ் ஆடியோ வாய்ஸ் கேட்கும்போது இதுக்கப்புறம் தான் இந்த பாட்டோடைய ஒரு ஃபீல் எனக்கு நிறைய பாட்டி கேட்ட டைம் அப்படி இருந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கலன்னா தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். அதை அப்படியே நான் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த பாட்டு எங்கேயோ யோசனை போகுதுங்க. ரொம்ப நல்லா இருக்குன்றத தாண்டி ஒரு நல்ல ஒரு ஃபீல். ஸோ அதான் முதல பார்வப்பட்ட நேரத்திலே வேதம் வேதமா எண்ண குயில் கூவியதே, ஆஹா கண்ணுக்குட்டி காலைல எழுந்து வேலை பார்க்கலாம்ல. இன்னொரு கண்ணுக்குட்டி. இது முடிச்சுட்டு என் இணையர் இல்லாமல் இந்த வேலை சாத்தியமில்லை. அதற்கு இந்த இடத்தில் நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீ பாடுற என் வார்த்தை எனக்கு விடுதலை எதுல இருக்குன்னா அந்த தலைமுறையில் இருக்கிற பெண்களோட வாழ்க்கை தரத்தை பொறுத்துதான். அழுகணும்னு தோணுது. பட் ஐ எம் கண்ட்ரோலிங்.
அது ஏன்றது எனக்கு தெரியலை. முடிய கொஞ்சம் வெட்டிக்கோ, நான் கேட்குறியா? இவ்வளோ நீளமாக வச்சுக்கிட்டு எனக்கு தாண்டி கஷ்டமாக இருக்கு. முடியை வளர்க்கவே மாட்டேன்னு சொன்னவங்கலாம் முடியை வளர்க்குற கதை கேட்டிருக்கா செல்லக்குட்டி? உங்க முடி நீங்க வளர்த்தாலும் ஒண்ணுதான் வெட்டினாலும் ஒண்ணுதான் சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், முடியை வளர்க்குறதும் வெட்டுறதும் உங்களோட இஷ்டம். நீ எப்போ என்ன பலவீனமாக உணர வைக்க மாட்டேன்னு தோணிச்சோ அப்போவே நான் முடிய வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நீ எப்பயாவது என்ன பலவீனம். நான் ஏன் தோழர் உங்களை பலவீனமாக உணர வைக்க போகிறேன்? அப்படி உணர வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? வாய்ஸ் படத்தோட சீன்ஸ் இவ்வளோ வாசலிலே ஹார்ட் வார்மிங்காக இருக்கு. கோலம் மேல பூ போல பொன்ன பார்த்தா தவிப்பு அடங்கும் படுத்தாது. நான் தனிச்சிருக்கேன், உள்ளம் தவிச்சிருக்கேன், உன் குளிர் முகத்தால் அதை தடுத்திருக்கேன். நட்சத்திரம் கண் சிமிட்ட கிட்ட வந்து கட்டிக்கொண்டு தோளில் தலை சாய்க்க வேண்டும். ஒத்துக்கிட்டாங்க. நம்மளும் வாடகை ஏது கொடுக்கலன்னு அடுத்த மாசம் வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்காரு. வாழ்க்கையோட யதார்த்தம் தெரியுது அவனுக்கு. பிள்ளைங்க பள்ளிக்கூடம் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு வீடு பார்த்து போயிடலாம், அதான் அவங்களுக்கு வசதியாக இருக்கும். நல்ல வேலை, அப்பம் போய் சொல்லி சமாளிக்கிறது பார்க்க பிள்ளைங்க இங்கே இல்லை. இரு, என்ன என்ன பசங்க தான் இங்கே இல்லையா? அதை அவுத்து போட்டு குளிக்க வேண்டியதானே? ஏண்டி இப்போ திடீர்னு போலீஸ்காரன் வந்தானா உன் புருஷனை அம்மனை கட்டியா பிடிச்சிட்டு போனோம்னு திட்டம் போடுறேன். மக்கள் தலைவர் நம்ம மக்களும் எப்படி வச்சிருக்காங்கன்னு நினைச்சா. ஸோ கிரெடிட்ஸ் டு சோனி மியூசிக். அதுக்கேற்ற மாதிரியே ஒரு அழகான ஒரு எண்டிங். பாட்டு எனக்கு என்னவோ தெரியுங்க, அந்த ஒரு அழுகிற ஃபீல் வரும் இல்லை. இசைஞானி தாங்க அவருடைய எந்த ஒரு பாட்டும் அந்த டைம்லலாம் நான் வந்து அவருடைய பாட்டை வந்து எதுவுமே பெருசாக கேட்டு வளர்ந்துருக்கேன். ஆனால் அந்த பாட்டோடைய அர்த்தம், அந்த அருமை எல்லாமே இப்போது புரியும் போது நடா வாழ்க்கையை முன்னாடி வாழ்ந்துருக்கோன்றது தான் எனக்கு ஒரு ஃபீல், அப்படி ஒரு ஃபீல் வருது. ஸோ அதான் இந்த பாட்டை நான் ஏன் வீடியோ பார்த்து இன்னும் அந்த என்ன சொல்கிறது ரசித்து பார்க்கணுன்ற ஒரு தருணம் தான். பிகாஸ் இந்த படம் எப்படின்றது தெரியும், நான் பார்க்கல. அண்டு இந்த படத்தோட வீடியோ சாங்ஸ் மாதிரி பார்த்துட்டு இந்த பாட்டையும் கேட்ட மாதிரி இருக்கும், வீடியோவும் பார்த்த மாதிரி இருக்கும். படத்தோட சீன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அதோட ஹார்ட் வார்மிங் ரியாக்ஷன் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதான் நான் சொன்னேன், மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க. அதான் தினமோ நினப்புன்னு வந்து லைக் இந்த பாட்டு எங்கிட்டோ கனெக்ட் ஆகுது. வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலிக்குள்ளே மட்டும் இல்லை, வேறு விஷயங்களுக்கும் கனெக்ட் ஆகும். ஸோ அதில் தான் கொஞ்சம் இமோஷனை நான் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டேன். இந்த பாட்டு இப்போ கேட்டால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் பிரேக் ஆகிடுவது என்னன்றது தெரியல. ஈவன் இப்போ பேசும்போது என் வாய்ஸ் கூட ஏதோ ஒரு இதுங்க. ஸோ மற்றபடி எனக்கு வேறு எதுவும் பேசுறதுல அண்ட் ஐம் ஸ்பீச்லெஸ். அந்த மாதிரி ஒரு பாட்டு தர இசைஞானி தான்றதுக்கு காரணமே இந்த பாட்டோடைய மியூசிக்காக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும். அண்ட் ஸ்பெஷல் க்ரெடிட் கொடுத்து ஆகணும் ஃபீமேல் சிங்கர் அனன்யா பட். என்ன வாய்ஸுங்க பா, அந்த ஃபீல் உயிரை கொடுத்து பாடுறாங்க. அந்த ஃபீலை லைக் நமக்கு உணர வைக்கிறதுக்காக அவர் 2 பேருக்கும் ஹேட்ஸ் ஆஃபுங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அண்டு இப்போது நிறைய பேர் இந்த பாட்டெல்லாம் கேட்டு பல வழிகள் பல விஷயங்கள் எல்லாம் லைக் விற்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பாட்டு உணர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைஃப் அந்த பேஸ் ஆஃப் லைஃப் வந்து எப்படியுமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டைமில் இந்த மாதிரி பாட்டு டைமிங்க்கு ரிலீஸ் ஆகும்போது அது என்னமோ தெரியலை, எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. ஓவரால் இந்த பாட்டு நான் ரொம்ப ரசித்து கேட்டேன். அண்ட் நீங்களும் என் கூட சேர்ந்து கேட்கணுன்றதுக்காக பண்ணேன். அண்ட் ஐம் டன் வித் திஸ் வீடியோ. இது தான் எனக்கு வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஸோ என்னமோ எதிர்பார்த்து இந்த வீடியோ பண்ணேன், கடைசியில் லைக் எதுவுமே இலபரேட்டாக பேச எனக்கு வரதில்லை. பிகாஸ் நிறைய விஷயத்தில் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் விஜய் சேதுபதி அண்ட் மஞ்சு வாரியர் அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க அந்த ஒரு அன்பு வெளிப்பா லைக்
பரிமாற்றம் இருக்குல்ல. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அதான் பாட்டை கேட்குறதா இல்லை வீடியோ பார்க்குறதான்றது ஒரு குழப்பம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு நிறைய விஷயம் மைண்டில். ஸோ எனிவேஸ் தேங்க்ஸ் டிசைன் அண்ட் இந்த மாதிரி பாட்டு தந்ததுக்கு. அண்டு ஸோ அவ்வளோதாங்க, எதுவுமே இல்லை. இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அண்டு நீங்கள் இந்த பாட்டை கேட்டு உங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கும். நல்லாவே இந்த பாட்டை என்ன சொல்கிறது, இந்த பாட்டை எப்படி பிடிச்சவங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியலை. உங்களுக்கு எப்படி இந்த பாட்டை பிடிச்சிருக்கும், பிகாஸ் இட்ஸ் இளையராஜா. ஸோ அதனால் உங்கள் கருத்துக்கள் கிட்ட சொல்லுங்கள். அண்ட் இது வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும், அதே நீங்கள் அந்த கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.